ஹலோ, நான் மனோன்மணி பேசுறேன். தெரியுது, சொல்லு. மகேஷ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. எங்க எங்க இருக்கான்? யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு ஏதோ ஒரு லோக்கல் லாட்ஜ்ல தனியா தங்கியிருக்கான் போல இருக்கு. லாட்ஜ்லயா? ஆமா, உங்களுக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். நான் இப்பவே கிளம்புறேன். இருங்க இருங்க, அவசரப்பட வேண்டாம். இப்ப போய் மகேஷை மீட் பண்ண வேணாம். ஏன்? மகேஷ் கோவத்துல இருக்கான். இப்ப போய் நீங்க பார்த்து பேசுனீங்கன்னா ப்ராப்ளம் இன்னும் பெருசாதான் ஆகும். அப்புறம் மகேஷ் கோச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மகேஷை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த வயசு அப்படி. நைட்டு நல்லா தூங்கட்டும், கொஞ்சம் காம் ஆகட்டும், கோவெல்லாம் குறையட்டும். அப்புறம் காலையில போய் பக்குவமா பேசி மகேஷுக்கு புரிய வச்சு கூட்டிட்டு வாங்க. அவன் பழைய மகேஷா இருந்தா என்னால அவன் கிட்ட பக்குவமா பேசி சமாதானப்படுத்தி அவனை கூட்டிட்டு வந்துட முடியும். இப்ப இருக்கிற மகேஷ் கிட்ட நான் பக்குவமா பேசினா அவன் கேட்க தயாரா இருக்கானானே தெரியலையே. உன்னோட பேச்சுக்கு தான் அவன் கட்டுப்படுறான். நீ வந்து பேசி அவனை என் கூட அனுப்பி வைக்க முடியுமா? சரி, அப்ப நாளைக்கு போலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தில்லை சார் கிட்ட சொல்லிட்டீங்களா மேடம்? சொல்லிட்டேன் ஆனந்தி. காலையில போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்னையும் கூப்பிடுறாரு. காலையில நானும் போறேன். நல்ல காரியம் பண்ணிய மேடம். தில்லை சார் கூப்பிட்டா கூட மகேஷ் சார் வருவாரான்னு தெரியல. ஆனா நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவாரு. எப்படியாவது அவர் மனசை மாத்தி கூட்டியாங்க மேடம். எனக்காக அவர் இம்புட்டு கஷ்டப்படணும் தலையெழுத்தா. அவர்கிட்ட பேசி என் நினைப்ப தூக்கி தூர போட்டு என்னை மறந்துட்டு அப்பா அம்மாவோட நிம்மதியா சந்தோஷமா இருக்க சொல்லி புத்திமதி சொல்லுங்க மேடம். நீங்க சொன்னீங்கன்னா அவர் கட்டாயமா கேட்பாரு. ஆனந்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மகேஷ் மனசுல இருந்து உன்னை அழிக்கிறது என்னால இல்ல, அந்த கடவுளால கூட முடியாது. அவன் உன்னை மறக்கிறத பத்தி யோசிக்கிறத விட நீ அவனை ஏத்துக்கிறத பத்தி யோசிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. மகேஷ் மாதிரி உன்னை வேற யாரும் காதலிக்க மாட்டாங்க. அவன மாதிரி உனக்கு ஒரு நல்லவன் கிடைக்கவும் மாட்டான். அதனாலதான் சொல்றேன், நல்லா யோசி. ஒரு நிமிஷம். என்ன? எங்க போறீங்க? மகேஷ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. அவனை நான் போய் கூட்டிட்டு வர போறேன். எங்க இருக்கான்? யாரு உங்களுக்கு சொன்னது? அந்த வார்டன் பொம்பளை தானே? இங்க பாரு பார்வதி, காலையிலேயே ஆரம்பிக்காத. தயவு செஞ்சு அமைதியா உள்ள போ. நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். நானும் கூட வரேன். உன்னை பார்த்தா அவனும் அவனை பார்த்தா நீயும் சும்மா இருக்க மாட்டீங்க. மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நான் இங்க அவனை கூட்டிட்டு வந்துட்டு உன்கிட்டயும் அவன்கிட்டயும் பேசிக்கிறேன். இத்தனை வருஷம் நிம்மதியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நீயும் உன் பிள்ளையும் இன்னும் என்ன எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போறீங்கன்னு தெரியல. சார் கண்டிப்பா வாங்க. ஓகே சார், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன். நீங்க வாங்க. சார் சார் சார், உங்க ஃப்ரெண்ட் இந்த ரூம்ல இல்ல சார். ரூம்ல இல்லையா? வேற எங்க இருக்காரு? மொட்டை மாடியில படுத்திருக்காரு சார்.
மொட்டை மாடிலையா? ஆமாம் சார், பாவம் சார், அவரால் இந்த ரூமில் தூங்கவே முடியல. ராத்திரி 3 மணி இருக்கும். இதோ இங்கே தான் சுற்றின்னு இருந்தார். நான் தான் பாய் தலைவணி கொடுத்து மொட்டை மாடியில் போய் படுக்க சொன்னேன். மாடியில் போய் பாருங்க சார். சார், சார், பாவம் அசந்து தூங்குறார். எவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்தார். காலையில தான் தூங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். நான் மேலே வந்துட்டு இருக்கேன்ப்பா. வந்துட்டேன், பேசு. ஆமா ரைட்டு. ஐயா 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 ஐயா, கொஞ்சம் கீழே போய் பேசுறீங்களா? எங்க சார் தூங்கிட்டு இருக்காரு. தம்பி, கீழே பேசினா டவர் கிடைக்கல, அதனாலதான் மேல வந்து பேசிட்டு இருக்கேன். என்ன மறுபடியும் கீழே போய் பேச சொல்ற? உங்க சாரை கூட்டிட்டு போய் கீழே தூங்க சொல்லு. அது ஒண்ணு இல்லப்பா, என்ன பேசியாச்சு, எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. மத்தியானம் முடிஞ்சிருவாங்க, காலகாலத்துல முடிச்சிட்டு போவோம். அதெல்லாம் பக்காவா இருக்க டாக்குமெண்ட்ஸ். ஏன் கவலை போறீங்க? பார்ட்டியை கூட்டிட்டு வாங்க, வேலையை நல்லபடியா முடிச்சிடலாம். நம்ம ஒர்க்கெல்லாம் பக்காவா இருக்கும், அன்பு கான்ஃபிடண்டா இருக்கும். கவலையே போடாதீங்க. எவ்வளவு ஒர்க்கு முடிச்சு கொடுத்துருக்கோம் நம்ம. தெரியல. எப்போ வந்த? இப்போதான் சார் வந்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்ப வேண்டாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள அந்த ஆளு கத்தி எழுப்பி தொலைச்சிட்டாரு. பரவாயில்ல விட அன்பு. நீங்க சார் ரூமை விட்டுட்டு இங்கே வந்து படுத்துட்டீங்க. என்ன சார், அந்த ரூம்ல படுத்து தூங்க முடியல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு. புது இடம், தூக்கம் வரல. அப்படியே கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு இருந்தேன். ரூம் பாய் தான் மொட்டை மாடி இருக்கு, அங்கே போய் தூங்குங்கன்னு சொன்னான். அதான் இங்கே வந்து படுத்தேன். ஆனா இது நல்லதா இருக்கு அன்பு. ஐ ஸ்லெப்ட் வெல். எப்படி சார் தூங்கியிருப்பீங்க? நைட் எல்லாம் கொசு கடிச்சு தொல்லை பண்ணியிருக்கோம். கொசுனா கடிக்க தானே செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது சரி, என்ன இது? சார், இது உங்களுக்கு டிஃபனும் மாத்திக்கிறதுக்கு துணியும் சார். எதுக்கு அன்பு இதெல்லாம்? சார் ப்ளீஸ் சார், வேணாம்லாம் சொல்லாதீங்க. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சார் 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 சார், நான் மடிச்சுக்கிறேன், நீங்க வைங்க. இட்ஸ் ஓகே அன்பு. கொடுங்க சார், நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்.